வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி தேவாலயங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரார்த்தனைகள் தொடங்கின. நள்ளிரவு 12 மணி முதல் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆலய பங்குத்தந்தை பெர்க்மான்ஸ் பீட்டர் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அதிகாலை இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த நிகழ்வுகள் குடில்கள் அமைத்து சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றன. புத்தாடை அணிந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இனிப்புகள் மற்றும் கேக் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த சிறப்பு திருப்பலியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் கிறிஸ்தவ மக்கள், பாதிரியார்கள் மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஜென்மராகினி பேராலயம், ரயில் நிலையம் அருகே பசிலிக்கா பேராலயங்களிலும் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று காலை சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஜென்மராக்கினி மாதா தேவாலயத்தில் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடந்தது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் கிறிஸ்தவர்கள், சுற்றுலா பயணிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். உங்கள் அனைவருக்கும் பிறந்த பாலநேசனுடைய வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே உலகமெங்கும் நோக்கினோம் அமைதி தேவை. எனவே அவர் பிறந்தபோது வானதூதர்கள் ஒன்றாக கூடி, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூ உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார். நல்ல மனம் படைத்தவர்களால் தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த அமைதியை பிறருக்கு கொடுக்க முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற இந்த அமைதியை பிறந்திருக்கின்ற பாலநேசு ஒவ்வொருவருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். பெற்ற இந்த அமைதியை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டு வீட்டிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் எல்லா இடங்களிலும் அமைதி கொண்டவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். இன்று எங்கள் பேராலயத்திலே எங்கள் பேராயனுடைய தலைமையிலே பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர் தலைமையிலே இந்த கூட்டு திருப்பலியானது, நள்ளிரவு திருப்பலியானது நடந்து முடிந்து மக்கள் அனைவரும் இதில் கலந்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு எந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரும் கூட்டமாக மக்கள் வந்து இது கலந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பலிக்கு முன்னதாக ஏறக்குறைய எல்லோருமே நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து சிறப்பான முறையிலே தயாரித்த விதத்திலே அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், வாழ்த்துகின்றோம். இதேபோல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கப்ஸ் தேவாலயம், ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் பேராலயம், நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், வில்லியனூர் மாதா ஆலயம், அரியாங்குப்பம் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இவைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கைகளை குலுக்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப் படத்திற்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவரும்
நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி அவர்களின் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு எல்லையம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி நாளன்று பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து எல்லையம்மன் ஆலயத்தை வந்தடைந்து எல்லையம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளிஞ்சல்மேடு கிராம பஞ்சாயத்தர்கள், முக்கியஸ்தர்கள், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணன் குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணன் குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அதிகாரிகள், ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் தந்தை பெரியார் நினைவு தினத்தை முன்னிட்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மாநில, மாவட்ட, தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சனி பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உள்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 1 சென்டிமீட்டர் அளவில் குழந்தை இயேசு, மாதாவின் உருவங்களை களிமண்ணால் உருவாக்கி 4 அடி குடிலில் வைத்து ஓவியர் ஒருவர் அசத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் மெர்க்குரி கிரியேட்டிவ் ஆர்ட் நிறுவனர் ஓவியர் சுப்பராயன் என்பவர் 4 சென்டிமீட்டர் அளவில் கிறிஸ்துமஸ் குடிலை உருவாக்கியுள்ளார். மேலும் இந்த கிறிஸ்துமஸ் குடிலில் 1 சென்டிமீட்டரில் குழந்தை இயேசு, மாதா மற்றும் ஜோசப் திரு உருவங்களை களிமண்ணால் உருவாக்கி வண்ணம் தீட்டி வைத்துள்ளார். இக்குடிலை உலக சாதனை நிகழ்வுக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். ஊசுடு தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறையின் மூலம் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைகழகத்தின் சார்பாக ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் சேதராப்பட்டு புதிய காலனி பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 59,99,000 மதிப்பீட்டிலும்
தொண்டமனாத்தம்பேட்டு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்காக ரூபாய் 13,42,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காளான் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு அன்னதான திட்டம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காளான் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள வள்ளி தெய்வானை சமேத சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் மார்கழி மாதம் கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை உணவு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இதில் எதிர்வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை தினத்தன்று அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் சி நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தையொட்டி தைலாபுரம் பகுதியில் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினார். தந்தை பெரியாரின் 50வது நினைவு நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் வானூர் அடுத்துள்ள தைலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 30 மாவட்ட மகளிர் அணி செயலாளர்களும் மற்றும் மாநில பொருளாளர் திலகபாமா, மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் குளத்தில் மீன்கள் இறந்து மிதந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் உள்ள குளத்தில் ஆண்டுதோறும் மீன்கள் வளர்க்கப்பட்டு பிறகு டெண்டர் விடப்பட்டு பிடிப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு குளத்தில் மீன்கள் வளர்க்கப்பட்டது. மீன்கள் அனைத்தும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததால் அதனை பிடிப்பதற்காக தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. இந்நிலையில் குளத்தில் உள்ள மீன்களை நேற்று வலைகள் மூலம் பிடித்தனர். அப்போது சிறிய மீன்கள் வலையில் சிக்கி இறந்து குளத்தில் மிதந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றும் வகையிலும் அனைவரும் பாதுகாப்புடன் பயன்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் 7 லட்சம் நகல் பண நோட்டுகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை அரசு பள்ளி ஆசிரியர் உருவாக்கியுள்ளது பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தங்கள் இல்லங்களில் குடிலமைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியரான சுந்தர ராசு தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றும் வகையில் 7 லட்சம் நகல் ரூபாய் நோட்டுகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் ஓவிய ஆசிரியரான சுந்தர ராசு ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான முறையில் குடிலமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முன்பு காய்கறிகளை பயன்படுத்தியும் 1 சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில்களை செய்தும் பார்வையாளர்களை ஈர்த்தார். அதேபோல் 1000 பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்திருந்தார். மேலும் தேங்காய் மற்றும் தென்னை பொருட்களை கொண்டும் புத்தகங்களை கொண்டும் எண்ணெயால் செய்யப்பட்ட தின்பண்டங்களை கொண்டும் கிறிஸ்துமஸ் குடில்களை செய்திருந்தார். கொரோனா தடுப்பூசி சிரஞ்சி ஊசிகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசத்தியிருந்தார். கடந்த ஆண்டு டிஜிட்டல் இந்தியாவை வரவேற்கும் வகையில் மின்னணு பயன்பாட்டில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் பழுதடைந்த மின்னணு கழிவுப் பொருட்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்திருந்தார்.
இந்நிலையில் தொடர்ந்து 11வது வருடமாக இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் மின்னணு பண பரிவர்த்தனையை போற்றும் வகையில் 7 லட்சம் நகல் பணத்தை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்துள்ளார். இதில் 2000, 500, 200, 100, 50, 20, 10 ஆகிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில்களையும் பல்வேறு வகையான டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யும் நிறுவனங்களையும் குடிலுக்குள் பொருத்தியுள்ளார். மேலும் டிஜிட்டல் மோசடி நடந்தால் புதுச்சேரி சைபர் கிரைமுக்கு தெரிவிக்க புகார் எண் 1930 மற்றும் மின்னஞ்சல் முகவரியையும் எழுதியுள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற்போல் கையில் செல்போன் QR கோடுகளை பயன்படுத்தி வங்கிக் கணக்கில் பணம் மாற்றுவது போன்ற காட்சியும் தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். இந்த குடிலை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். இதுகுறித்து கூறிய ஓவிய ஆசிரியர் சுந்தரராசு, இன்றைய காலத்தில் பணத்தை பாதுகாப்பாக கையில் எடுத்துச் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுவதாகவும், இது மட்டும் இல்லாமல் தீ மழையில் நம் பணம் சேதம் அடைவதாகவும், ஆனால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அவை தவிர்க்கப்படுவதாகவும் கூறிய அவர், எங்கு வேண்டுமானாலும் எங்கு சென்றாலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயன்படுத்தி நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றும், எனவே பாதுகாப்புடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆரோவில் அருகே கஞ்சா வைத்திருந்த அமெரிக்க நாட்டு நபரை போலீசார் கைது செய்தனர். ஆரோவில் காவல்நிலை இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் குயிலாப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பு அருகில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வெளிநாட்டு நபரை சோதனை செய்ததில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் அமெரிக்கா நியூயார்க் நகரை சேர்ந்த போயர் மகன் மால்கம் ஆண்ட்ரே போயர் என தெரிய வந்தது. மேலும் இவர் கடந்த 4 ஆண்டுகளாக குயிலாப்பாளையம் முக்டி வளாகத்தில் தங்கியுள்ளார். புதுச்சேரி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து பணம் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்து பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். லாசுப்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு வாஜ்பாய் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி லாசுப்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா இன்று உழவர் சந்தை அருகே கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர் தண்டபாணி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் ஆச்சி ஆறுமுகம், ஆசீர்வாத் ரமேஷ், ஸ்ரீனிவாச பெருமாள், வெங்கடேசன், நமச்சிவாயம் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு கோவிலில் சாமி தரிசனம் செய்த தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையிலிருந்து மக்கள் மீண்டு வர சனீஸ்வர பகவானை வேண்டியதாக தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வைகுண்ட ஏகாதசி, கிறிஸ்துமஸ், நாகூர் சந்தனக்கூடு ஆகிய 3 மத நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதற்காக வந்ததாகவும் 3 நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஊர் திரும்பும் வழியில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வேண்டுதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் பல்வேறு அவதிக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அவர்கள் மீண்டு வர வேண்டும் எனவும் சனீஸ்வர பகவானை வேண்டி உள்ளதாகவும், அதுபோல பேரிடர்களுக்காக மத்திய அரசிடம் முதலமைச்சர் கேட்டுள்ள நிதியை மத்திய அரசு மனமுவந்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவித்தார். தென் மாவட்டங்களை தொடர்ந்து தமிழக அரசு கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் முகாமிட்டு போர்க்கால அடிப்படையில் பாதிப்புகளை சீரமைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பெருவிழா தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை ரெட்டியார்பாளையம் ஆந்திரேயா ஆலய பங்குத்தந்தை அருள் திரு ஜோசப் பால் அடிகள் மற்றும் புதுவை முருகப்பாக்கம் பேராலய பங்குத்தந்தை அருள் திரு மேரி அந்தோணி அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் தொடக்கப்பள்ளியிலும் மேல்நிலைப் பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசீர்வதித்து விழா
விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து வித்யார்த்தி விக்யான் மந்தன் மற்றும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஆகிய போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் விழாவில் கௌரவிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃப்ரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குனர் ஜிட்டா ஃப்ரெட்ரிக், அல்போன்ஸ் ஹில்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் அனைத்து மாணவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்ற 6 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தானாம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு சிலர் கூட்டாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் 4 பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் அபிஷேகப்பாக்கம் பங்கஜம் நகரைச் சேர்ந்த உதயநிதி, அரியாங்குப்பம் மணவெளியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார், கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்கோவில் கோகுல், அபிஷேகப்பாக்கம் காமராஜர் தெருவைச் சேர்ந்த கௌசி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 2 விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள், 2 செல்போன், 1000 ரூபாய் பணம், 200 கிராம் கஞ்சா ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு பள்ளி ஆகிய இடங்களின் அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் ஓடைவெளியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற முத்தமிழ் செல்வன், பாலா, அரியாங்குப்பம் சுப்பையா நகரைச் சேர்ந்த நவயுகன் என்ற மதன் ஆகியோரை கைது செய்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு தினம் நோனாங்குப்பம் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதில் நோனாங்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன் மற்றும் நிர்வாகிகள் கண்ணன், ரமேஷ், ராமசாமி, பெருமாள், கோவிந்தன், தொகுதி மகளிரணி விஜயலட்சுமி, சாந்தா, அனுசுயா, சாந்தி மற்றும் உறுப்பினர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் 20ஆம் ஆண்டாக நாம சங்கீர்த்தனை பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 19 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. அதன்படி 20ஆம் ஆண்டு பாத யாத்திரை வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயக்ரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை வந்தடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கலந்த பஜனைகள் பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் என்பதை நம்பி தனியார் மருத்துவக் கல்லூரி மேலாளர் நந்தகுமாரிடம் 34,85,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் நந்தகுமார் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நந்தகுமாரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் இணைய வழியில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 20% தினமும் லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி பல்வேறு தவணைகளாக 35 லட்சம் ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து நந்தகுமார் அளித்துள்ள புகாரை ஏற்று சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் இந்த வருடத்தில் மட்டும் 3100க்கும் மேற்பட்டோர் சுமார் 32 கோடி ரூபாய் அளவில் இணைய வழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்றும், ஆன்லைனில் வருகின்ற எதையும் நம்பி முதலீடு செய்வதோ, குறைந்த விலையில் பொருட்கள் வருகிறது என்று ஆர்டர் செய்து வாங்கவோ வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அதிமுக நிறுவனரும் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது.
இதனையொட்டி அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக தலைவர் ராஜேந்திரன், மாநில நிர்வாகிகள், துணை செயலாளர் சேரன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், அதிமுக பிரமுகர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், மாவட்ட பிரதிநிதி குமரன், செங்கேனி, வார்டு கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொருத்தப்பட உள்ள ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொருத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில இளைஞரணி செயலாளர் அருள் ஒளி தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பிரதீபன், ராஜசேகர், ராஜேஷ், தினேஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்மார்ட் ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தினால் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் ரத்தாகும், மின் கட்டணம் பல மடங்கு உயரும், எனவே பொதுமக்களை பாதிக்கும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.